மான சீரியல் பிடிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய், காவேரி சீக்கிரமாவே சேரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க விஜய் எப்பவும் போல ஸ்கூலுக்கு அம்முவ விடுறதுக்காக வர்றாங்க. அம்முவ ஸ்கூல்லயும் விட்டுடுறாங்க. இந்த நேரத்தில காவேரி வரதுக்காக விஜய் வெயிட் பண்ணி நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. காவேரியும் வந்துடுறாங்க. காவேரி கிட்ட போயிட்டு, "விஜய் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் மேடம், ஒண்ணு சொல்லணும் மேடம்" அப்படிங்கிறாங்க. "என்ன சார் என்கிட்ட சொல்ல போறீங்க? அதான் உங்க குழந்தைய ஸ்கூல்ல விட்டீங்கல்ல, கிளம்புங்க" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "இல்ல மிஸ், உங்ககிட்ட ஒண்ணு சொல்லி ஆகணும். நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்ல முடியல. சொல்லியே ஆகணும் மிஸ்" அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து காவேரிய பார்த்து, "ஐ லவ் யூ மிஸ்" அப்படிங்கிறாங்க. "சார் என்ன சொல்றீங்க? என்ன பார்த்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்ட்டு காவேரி கோவமா கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "சாரி, சாரி, சாரி மாத்தி சொல்லிட்டேன். ஹேப்பி பர்த்டே மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "எனக்கு பிறந்த நாள்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதுதான் உங்க அம்மா ஏற்கனவே என்கிட்ட சொன்னாங்க. இன்னைக்கு பர்த்டே ஃபங்ஷன் இருக்குது. அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும்னு இன்வைட் பண்ணியிருக்காங்க மிஸ். நான் அதனால தான் உங்களுக்கு விஷ் பண்றதுக்காக வெயிட் பண்ணேன். வேற ஒண்ணும் இல்ல மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரிய பார்த்து ரொம்ப வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி, "இந்த ஆள் என்ன என்கிட்ட வந்தா மட்டும் இப்படி வலிஞ்சு வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு" அப்படின்னு காவேரி கடுப்பாயிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க சார், இது ஸ்கூல். இங்க வந்து இப்படிலாம் பேசுற வேலை வச்சுக்கிடாதீங்க. எனக்கு பிடிக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு, "இந்த சேலை உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த சாரில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க" அப்படின்லாம் சொல்றாங்க. உடனே, "இங்க பாருங்க சார், என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டோட அப்பா. அத மாதிரி என்கிட்ட பேசுங்க. அத விட்டுட்டு இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க வேலை வேண்டாம் சார்" அப்படின்ட்டு காவேரி விஜய் கிட்ட சொன்னதும், விஜய் இருந்துட்டு, "சரிங்க மிஸ், சாரி மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே காவேரி அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. விஜய் காவேரிய பார்த்துட்டு, எப்படியாவது உனக்கு ஞாபகம் வரணும்னு நினைக்கிறேன்டி, ஆனா ஞாபகம் வர மாட்டேக்கே. எப்பதான் காவேரி உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும்? என்ன இதுக்கு முன்னாடி உன் பர்த்டேக்கு நான் என்னென்ன சர்ப்ரைஸ்லாம் குடுத்தேன். அ அதெல்லாம் உனக்கு ஞாபகமே இல்லையா? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் தானே" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. காவேரி இருந்துட்டு, "இந்த ஆள் ஏன் இப்படிலாம் என்கிட்ட நடந்துக்கிறாரு? அ ஒருவேள அவர் உண்மையாவே என்ன விரும்புறாரா?" அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி இக்கி தோணிக்கிட்டே இருக்குது. இங்க விஜய், சரி காவேரி பர்த்டே ஃபங்ஷனுக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இங்க வீட்டுக்கு வந்ததும் இங்க விஜயோட சித்தப்பா இருந்துகிட்டு வீட்ல தாத்தா கிட்ட சொல்றாங்க. "அந்த ராகவ நான் பார்த்தேன். ஆமா, அவன் வந்து என்ன சொன்னான்னு தெரியுமா? நான் 5 வருஷம் ஜெயில்ல இருந்து கஷ்டப்பட்டு இப்ப தான் வெளியில வந்திருக்கேன். அந்த காவேரியும், விஜயும் இந்த ஊர்ல தான் இருக்கிறாங்களா? அவங்கள சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே சொல்றான். நான் அவன எவ்வளோ தூரமோ கண்டிச்சு பார்த்தேன். ஆனா அவன் கேட்கிற மாரி இல்ல. எனக்கு என்னமோ பயமா இருக்குது அப்படின்ட்டு தாத்தா கிட்ட சொல்றாங்க. உடனே தாத்தாவும், "என்ன சொல்றீங்க மாப்பிள? அந்த ராகவ் வெளியில வந்துட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க விஜயும் அந்த நேரத்துல வந்துடுறாங்க. "இங்க பாரு விஜய், நான் பயந்தது சரியா போயிடுச்சு. அந்த ராகவ் வந்து ஜெயில்ல இருந்து வெளியில வந்துட்டான். என்கிட்ட மிரட்டுறான். உன்னையும் காவேரியும் சேர்ந்து வாழ்றீங்களா? சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் என்கிட்டயும். "எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எங்க சித்தப்பா சொல்லத கேட்டு விஜய் வந்துட்டு, "நீங்க எதுக்கு பயப்படுறீங்க சித்தப்பா? நான் பார்த்துக்கிறேன் சித்தப்பா. அதுக்காக காவேரிய விட்டு நான் போகணும்னு நினைக்கிறீங்களா? அந்த ராகவ் என் வாழ்க்கையில ரொம்ப விளையாடிட்டான். இத்தன 5 வருஷமா நான் காவேரி பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமும் அவன் தான். என் குழந்தையும் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. இதுக்கெல்லாம் அவனுக்கு பதிலடி குடுத்து தான் ஆவேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இவங்க தாத்தா இருந்துட்டு, "கொஞ்சம் பார்த்து இரு விஜய், பயமா இருக்குடா எனக்கு" அப்படிங்கிறாங்க. "நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. எங்க விஜய் சித்தியும் இருந்துகிட்டு, விஜய் பயமா இருக்குதுடா. உனக்கும் உன் பொண்ணுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுடா. அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்கடா" அப்படின்ட்டு சொல்றாங்க. "நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க சித்தி, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு, இங்க வழக்கம் போல ஸ்கூல்ல இருந்து குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டு, இங்க பர்த்டே ஃபங்ஷனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பர்த்டே கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு, இங்க காவேரிய பார்த்துட்டு, "அந்த ஆளு ஸ்மார்ட்டா இருக்காருல்ல, உன்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்டோட அப்பா. பேசாம அவர லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோடி. லைஃப் சூப்பரா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்கா சொன்னதும், "என்னக்கா சொல்ற? என்ன பேசுற?" அப்படின்னு சொல்லி காவேரி கேட்டாலும், இங்க காவேரி விஜய சைட் அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. "ஆமால, ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருக்கிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு. இங்க காவேரிக்கு விஜய் ஞாபகமாவே இருக்குது. இவர் எவ்வளவு அழகா ஸ்மார்ட்டா இருக்கிறார்ல. அவர் ஞாபகமாவே ஏன் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல காவேரி மறுநாள் ஸ்கூலுக்கு போறாங்க. அப்ப விஜயோட கார் நிக்கிது. ஆனா விஜய் அங்க இல்ல. காவேரி சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அவர் எங்க எப்பவுமே காலையில இங்க வந்து நின்னுட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாரே, இன்னைக்கு என்ன காணோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அம்மு வராங்க. "என்ன மிஸ் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல நீ மட்டும் இருக்கிற, உங்க அப்பாவ காணுமே" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆ நீங்களும் எங்க அப்பாவ தேட ஆரம்பிச்சுட்டீங்களா? எங்க அப்பா தான் எப்பவுமேவும் நீங்க வர வரைக்கும் என்ன இங்க உட்கார வச்சு வெயிட் பண்ண சொல்லி, அதுக்கடுத்து தான் வந்து என்னை விட்டுட்டு போவாங்க. ஆனா உங்கள பார்த்த பிறகு தான் எங்க அப்பா கிளம்பி போவாங்க மிஸ். அதே மாதிரி நீங்களும் எங்க அப்பாவ காணோம்னு கேட்குறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை காவேரி கிட்ட கேட்டதும், இங்க காவேரி இருந்துட்டு, "அச்சச்சோ! குழந்தைய கண்டுபிடிச்சிருச்சே" அப்படின்னு காவேரி நினைக்கிறாங்க. அப்ப விஜய் வந்து முன்னாடி நிக்கிறாங்க. காவேரி பேன்னு பயந்துடுறாங்க. "என்ன மிஸ் பயந்துட்டீங்க? என்ன தானே நீங்க தேடிக்கிட்டு இருந்தீங்க. நான் வந்துட்டேன் பார்த்தீங்களா?" அப்படி சொல்லிட்டு இங்க காவேரி கிட்ட விஜய் சொன்னதும், "அம்மு நீ கிளாஸ்க்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி குழந்தைய கிளாஸ்க்கு போக சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "என்ன மிஸ் இன்ன வரைக்கும் நீங்க என்ன தான் காணும்னு நீங்க தேடினதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். எதுக்காக மிஸ் என்ன தேடிக்கிட்டு இருந்தீங்க?" அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துகிட்டு, "நான் எங்க உங்கள தேடினேன். அம்முவ காணோம்னு தான் தேடினேன்" அப்படி சொல்லி சொல்றாங்க. "இல்ல, இல்ல நீங்க அம்மா கிட்ட பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன்" அப்படி சொல்லிட்டு விஜய் சொன்னதும், இங்க நான் சரி உங்கள காணோம்னு தான் தேடினேன். எப்பவுமே வந்து ஏதாவது நொண நொணன்னு காலையில பேசிக்கிட்டு இருப்பீங்களே, திடீர்னு காணோமேன்னு கேட்டேன். அவ்வளவுதான்" அப்படின்னு காவேரி
சொன்னதும் விஜய் இருந்துக்கிட்டு, "இங்க பாருங்க மிஸ், ஐ லவ் யூ மிஸ்" அப்படின்னு மறுபடியும் சொல்றாங்க. உடனே காவேரி, என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல" சொல்லி காவேரி கிட்ட ஒண்ணும் இல்ல சொல்லிட்டு போயிடுறாங்க. "சரிங்க மிஸ், உங்க பர்த்டேனா வந்துச்சு. எதுவும் ட்ரீட்லாம் கிடையாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜய் இருந்துட்டு. "ட்ரீட்டா? குடுத்தா போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரிக்கு சொல்றாங்க. "என்ன வேணும் சொல்லுங்க" அப்படின்னு காவேரி கேட்டதும், "ஆ நான் ஸ்பெஷலா தான் கேட்பேன். ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போக முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஓ! அப்படியா? சரி போனா போச்சு" அப்படி சொல்லிட்டு இங்க சொன்னதும், காவேரி "எப்போ போகலாம் சொல்லுங்க" அப்படின்னு கேட்குறாங்க. "இன்னைக்கு ஈவினிங் போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொன்னதும், "சரி சாயந்தரம் அம்மாவுக்கு ஸ்கூல் விட்டதும் நான் வீட்ல இருந்து கிளம்பி வரேன் போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிடுறாங்க. இங்க விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. காவேரி கிளாஸ்க்கு போயிடுறாங்க கிளம்பி. விஜய் காவேரியும் இப்ப நம்மள தேட ஆரம்பிச்சுட்டா. காவேரிக்கு பழசு ஞாபகம் வருதோ இல்லையோ, காவேரி என்ன லவ் பண்ணா நல்லது தான். அப்படினாச்சும் காவேரி என்கிட்ட வந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாங்க. ஆனா அந்த ராகு மறுபடியும் வெளில வந்துட்டான்னு சித்தப்பா சொன்னாங்க. அதனால காவேரி அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அவன பத்தி காவேரிக்கு எதுவும் தெரியாதே! காவேரி அப்பன்னா நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம் போகும்போது, வரும்போதெல்லாம். அவளுக்கு கொஞ்சம் பாடி கார்டா நம்ம தான் இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு இங்க விஜய் வந்து முடிவு பண்றாங்க. இங்க கிளாஸ் முடிஞ்சிடுது. முடிஞ்சதும் சாயந்தரம் பிக்கப் பண்றதுக்காக வர்றாங்க விஜய் இருந்துட்டு. நான் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். நீங்க கிளம்பி வந்துடுங்க அப்டின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொன்னதும், சரிங்க மிஸ் அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னைக்கு எங்க போறோம்பா? அப்டின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்குது. உங்க மிஸ் கூட நம்ம வெளியில போறோம் அப்டின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொன்னதும், இங்க காவேரி இருந்துகிட்டு இங்க கிளம்பி இருக்கிறாங்க. "எங்க நீ கிளம்பியிருக்க? எங்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. "அம்மா இந்த என் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க அப்பா என்கிட்ட ட்ரீட் கேட்டாங்க. அதான் அத குடுக்குறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு போறேன். நீயும் வரியாம்மா?" அப்படிங்கிற கேட்குறாங்க. "இல்ல, இல்ல நீங்க போயிட்டு வாங்கடி. நான் இங்கேயே இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாரதா சொன்னதும், சரி எப்படியாவது விஜய் மாப்பிள்ளையோட சேர்ந்தா சரி அப்படின்ட்டு இங்க சாரதாவுக்கும் மனசுக்குள்ளேயே சந்தோஷமா இருக்கு. விஜய் காவேரிக்கு பிடிச்ச அந்த ரெட் கலர் கார்ல வர்றாங்க. வந்து வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. சாரதாவே அந்த கார பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாங்க. விஜய் மாப்பிள காவேரிக்கு ஞாபகம் வரதுக்காக தான் அந்த கார்ல வந்திருப்பாருன்னு நெனைக்கிறேன் அப்டி சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. உடனேயும் விஜயும் அம்மாவும் வீட்டுக்குள்ள வந்துட்டு, "காவேரி மிஸ் ரெடி ஆயிட்டாங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. ரெடி ஆயிட்டா" அப்படின்னு சொன்னதும், "இந்த வந்துடுறேன்" அப்படின்னு காவேரி வந்துடுறாங்க. வந்ததும், "சரி கிளம்புவோமா?" அப்படின்னு கேட்குறாங்க. கிளம்புறாங்க. அப்ப அந்த கார வெளியில நிக்கிறத பார்த்துட்டு, "இந்த காரு எங்கேயோ நம்ம பார்த்த மாரி இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. உடனேவும் சாரதா இருந்துகிட்டு, "எப்படியாவது பழசெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வாடி. உனக்காக தான் அந்த பையன் இத்தன நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா நெனைக்கிறாங்க. "என்ன ஆச்சு மிஸ்? ஏன் அப்படி அந்த கார பார்த்துட்டு இருக்கீங்க?" அப்படி சொல்லி கேட்குறாங்க. "இல்ல இந்த காரு என்கிட்ட ரொம்ப அட்டாச்டா இருந்த மாதிரி இருக்குது. எனக்கு அடிக்கடி எங்கேயோ இந்த கார்ல போயிட்டு வந்த மாதிரிலாம் ஞாபகம் இருக்குது. ஆனா என்னன்னு தான் என்னால யோசிக்க முடியல" அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "யோசிங்க. இந்த கார்ல தான் நீங்க வண்டி ஓட்ட பழகுனீங்களா? ஞாபகம் இருக்கா?" அப்படிலாம் விஜய் வந்து கேட்குறாங்க. "எனக்கு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொன்னதும், "சரி வாங்க கிளம்பலாம். நீங்க தான் கார் ஓட்ட தெரியும்னு சொல்றீங்களே, கார் ஓட்டுறீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல நான் ஓட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்கு டச் விட்டு போயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் கிட்ட காவேரி சொன்னதும், காவேரி "அம்மா போயிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி எல்லாரும் போறாங்க. விஜயும், காவேரியும் வண்டியில உட்காந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க போனதும், "சார் உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க. ஆனா பட்ஜெட்குள்ள தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொன்னதும், "சரிங்க மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அம்மா உனக்கு என்ன பிடிக்கும்டா? உனக்கு என்ன பிடிக்குமோ அதுவெல்லாம் ஆர்டர் பண்ணுடா. உனக்கு என்ன பிடிச்சாலும் சாப்பிட்டுக்கோ" அப்படின்னு அந்த குழந்தைக்கு மட்டும் காவேரி வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் சொல்லாம இருக்கிறாங்க. 3 பேரும் ரொம்ப ஜாலியா அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜய்க்கு காவேரிக்கு எப்படியாவது ஞாபகம் வந்தா நல்லாயிருக்கும். இல்லன்னா காவேரி என்ன லவ் பண்ணா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில அம்மு இருந்துகிட்டு, "மிஸ் நீங்க என்ன திடீர்னு எங்களுக்கு ட்ரீட்லாம் குடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் "என் பர்த்டேக்கு உங்களுக்கெல்லாம் ட்ரீட் குடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரிங்க மிஸ். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க குழந்தை சொல்லுது. "இருக்கட்டும்டா. அ ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்படி நான் வெளியில வந்து. ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட ரொம்ப ஜாலியா இருக்குது" அப்படின்னு காவேரி ரொம்ப பேசிட்டு இருக்காங்க அந்த குழந்தை கூட. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.